வெல்கம் டு மிராக்கிள் ஹிந்தி டியூஷன். இப்போ இந்த டியூஷனில் வந்து நம்ம மத்தியமா போர்ஷனில் வந்து 3 டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து புரியாத பிள்ளைங்களுக்குமே படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியாதவங்களுக்கு புரியும். அதே போல் எல்லாருமே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக கவனிங்க. நீங்கள் டியூஷனுக்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. இது கவனித்தாலே உங்களுக்கு போர்ஷன் கிளியராக புரியும். जी स्टार्ट. இப்போ நம்ம குட்டை கி பூஞ்ச் என்கிற ஸ்டோரிக்கு போகலாம். स्टार्ट जी. कुत्ते की गूंज एनगिற स्टोरी பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். गो. किसी एक देश में एक अमीर आदमी रहता था. उनके यहाँ अनेक नौकर थे. सब नौकर दिल लगाकर काम करते थे, लेकिन अमीर किसी नौकर से संतुष्ट नहीं था. उसने भगवान से एक अच्छे चुस्त नौकर के लिए प्रार्थना की. भगवान ने एक मोटा ताज़ा बुद्ध को नौकर के रूप में भेजा. गो. ஒரு நாட்டில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவனுக்கு நிறைய வேலையாட்கள் அவனிடம் இருந்தார்கள். எல்லா வேலையாட்களுமே முழு மனதுடன் நன்றாக வேலை செய்து வந்தார்கள். ஆனால் அந்த செல்வந்தனுக்கு மனம் திருப்தியே அடையவில்லை. அவன் ஒரு நாள் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறான். நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யும் ஒரு வேலையாளை அனுப்பி வைக்குமாறு வேண்டிக் கொள்கிறான். உடனே பகவான் கடவுள் என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு நல்ல குண்டா, நல்ல ஃப்ரெஷ்ஷாக, நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு புத்து அப்படின்னா என்ன சொல்கிறது, பூதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பூதத்தை வேலையாள் ரூபத்தில் அனுப்பி வைத்தார். बुद्ध ने अमीर से कहा, मैं आपके आदर्शों को जल्दी जल्दी पूरा कर दूंगा. मुझे ना भोजन चाहिए ना वेतन, लेकिन आपको मुझे लगाकर काम देते रहना चाहिए. अगर आप काम नहीं दे सकेंगे तो मैं आपको पकड़कर खा जाऊंगा. गो. அதாவது புத் என்றால் பூதம் என்றும் சொல்லலாம், மண் பொம்மைக்கு உயிர் கொடுத்து அனுப்பியது பகவான் என்றும் நினைத்து கொள்ளலாம். புத்னே அமீர் சே கஹா, அந்த புத் வந்து செல்வந்தனிடம் சொன்னான், நான் தாங்கள் கூறும் அனைத்து ஆணைகளையும் சீக்கிரமாக நிறைவேற்றுவேன் என்று அந்த பூதம் சொன்னது. உடனே எனக்கு உணவும் வேண்டாம், எந்த ஒரு காசு எதுவுமே வேண்டாம், ஆனால் எனக்கு நீங்கள் வேலை தந்து கொண்டே இருக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை வேலை கொடுக்கவில்லை என்றால் நான் உங்களை சாப்பிட்டு விடுவேன் என்று பூதம் சொன்னது. अनुमान गेट से गो. अमीर अपने नए नौकर को काम देने शुरू किया. बुद्ध सभी काम बहुत ही जल्दी पूरा कर देता था. अमीर आदमी को हर दम बुद्ध को काम देने के संबंध में ही सोचना पड़ा. एक दिन उनके पास कोई काम नहीं था, तो बुद्ध अमीर मालिक को खाने के लिए तैयार हो गया. अनुमान गेट से गो. செல்வந்தன் தன்னுடைய அந்த புத்து வேலையாளை வேலை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். அந்த பூதம் வந்து செல்வந்தர் கொடுக்கும் வேலைகளை உடனுக்குடன் ரொம்பவும் சீக்கிரமாக செய்து முடித்து விட்டான். உடனே அந்த செல்வந்தருக்கு, என்னடா இவன் இப்படி பண்ணுறானே, என்னடா நம்ம பண்ணுறது, இவங்க அடிக்கடி வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா நம்மளால முடியலையே அப்படின்னு யோசிக்கலாம். ஏக் தின் உன்கே பாஸ் கொய் காம் நஹித்தா, ஒரு நாள் வந்து செல்வந்தரிடம் என்ன வேலை கொடுப்பது என்றே தெரியவில்லை, அவனுக்கு யோசனையாக இருந்தது. ஆனால் இங்கே பாஸ் கொய் காம் நஹித்தா, உடனே பூதம் என்ன செய்தது என்றால், வேலை கொடுப்பதற்கு தயாராக அவன் இல்லை, செல்வந்தர் இல்லை, அதனால் நாம் செல்வந்தரை சாப்பிட்டு விடலாம் என்று மிகவும் சந்தோஷமாக இருந்தது. अनुमान गेट से गो. அதாவது என்னடா நம்ம வேலை முடிவும் கொடுப்பதற்கு இல்லையே, முத்து வந்து நம்மளை சாப்பிட்டு விடுமோ என்று செல்வந்தன் பயந்து ஓட ஆரம்பித்தான். கடைசியில் அமீர் பகவானுக்கு பிரார்த்தனா கர்னேலகா, அந்த செல்வந்தன் வந்து கடவுளை பிரார்த்தனை செய்தான். அதே நேரத்தில் செல்வந்தன் கண் முன்னால் ஒரு நாய் தென்பட்டது. குத்தே குத்தேக்தேகி அமீர், அதாவது அந்த நாயை பார்த்தவுடன் செல்வந்தன் வந்து ஒரு ஐடியா திங்க் பண்ணான். என்ன அப்படின்னா, இந்த நாயினுடைய வாலை நிமிர்த்த வேண்டும் என்று கட்டளையிட்டான் பூதத்தை பார்த்து. உடனே பூதம் வாலை நிமிர்த்துவதற்கு முயற்சி செய்தது. गो. பூதம் வந்து
அந்த நாயின் வாலை நிமிர்த்துவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு முயன்று பார்த்தது. அதனால் நாயின் வாலை நிமிர்த்த முடியவில்லை. உடனே அந்த நாய் பயந்து ஓட ஆரம்பித்தது. அதன் பிறகு செல்வந்தர் தன்னுடைய தவறை உணர்ந்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். உடனே அந்த அதாவது கடின உழைப்பாளிகளுக்கு வேலை கொடுத்தது நம்மளுடைய தவறு, திருப்தி அடையாதது நமது தவறு என்று அவன் தன்னை திருத்திக் கொண்டான். உடனே செல்வந்தன் தன்னுடைய தவறை உணர்ந்து வேலையாட்கள் செய்யும் வேலைகளை மன திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டான். சீக்கு. இந்த கதையினுடைய நீதி என்னவென்றால், கடின உழைப்பாளிகளின் உழைப்பை மன திருப்தி அடையாமல் இருப்பது மிகவும் தவறு என்பதை நமக்கு உணர்த்துகிறது.